இன்றைய முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு திடீர் மாற்றம். பள்ளிகள் திறப்பு அப்டேட். தமிழகத்தில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி வாகனங்கள் இயக்கப்படாது என எழுந்துள்ள புதிய சர்ச்சை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். பள்ளி வாகனங்களில் ஜிபிஎஸ் கட்டாயம். தமிழக அரசின் புதிய உத்தரவால் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் அதிருப்தி. ஆர்டிஓ அலுவலகங்களில் ஊழல் புகாரா? 3000 மதிப்புள்ள ஐபிஎஸ் கருவியை 18,000க்கு வாங்க அதிகாரிகள் வலுப்படுத்துவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் அதிரடி ஆலோசனை. புதிய அமைச்சர்களுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் பள்ளிகள் திறப்பு தேதிகளில் மாற்றம் வருமா? முதன்மை செய்தி. பள்ளி வாகன சர்ச்சை. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ளன. இதற்காக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் அரசு மீது மிக கடுமையான மற்றும் பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இயங்கும் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களில் ஜிபிஆர்எஸ் கருவிகளை பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு முக்கியம் என்றாலும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சந்தையில் வெறும் 3000 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள ஒரு சாதாரண ஜிபிஎஸ் கருவியை அதிகாரிகள் குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே 18,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என பள்ளி நிர்வாகங்கள் வற்புறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. வேறு எங்கு வாங்கினாலும் அதற்கு அனுமதி மறுக்கப்படுவதோடு வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் மறுப்பதாகவும் தனியார் பள்ளிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. லஞ்ச புகார் மற்றும் போராட்ட எச்சரிக்கை. இது மட்டுமின்றி ஒவ்வொரு பள்ளி வாகனத்திற்கும் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கு வாகன உரிமையாளர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் சுமார் 10,000 ரூபாய் வரை லஞ்சமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்ற அதிரடி புகாரும் எழுந்துள்ளது. இந்த முறைகேடுகள் மற்றும் லஞ்ச விவகாரம் தொடர்பாக தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடமும் போக்குவரத்து துறை அமைச்சரிடமும் அதிகாரப்பூர்வமாக புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச போக்கையும் கட்டாய நடைமுறையும் உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் போது தமிழகம் முழுவதும் உள்ள எந்த ஒரு தனியார் பள்ளி வாகனமும் இயக்கப்படாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாவட்ட ஆர்டிஓ அலுவலகங்கள் முன்பாகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்றும் பள்ளி நிர்வாகிகள் கூட்டமைப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே பள்ளி நிர்வாகங்கள் யாரும் அவசரப்பட்டு 18,000 ரூபாய் கொடுத்து இந்த கருவிகளை வாங்க வேண்டாம் என்றும் இந்த உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளின் பெயர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் தனியார் பள்ளி கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் அவசர ஆலோசனை. மறுபுறம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதிதாக இலாக்காக்களை ஒதுக்கப்பட்ட 9 முக்கிய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு துறையும் எவ்வாறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர்களுடனான இந்த கூட்டத்தை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள், இயக்குநர்களுடன் முதலமைச்சர் விஜய் தனியாக ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் போது மாணவர்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், புதிய பாடப்புத்தகங்கள் வழங்குதல் மற்றும் நாளை மறுநாள் வெளியாக உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் தற்போது எழுந்துள்ள பள்ளி வாகனங்களின் ஜிபிஎஸ் சர்ச்சை குறித்தும் அதனால் பள்ளிகள் திறப்பதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுமா என்பது குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்ததாக கோட்டை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கருத்து விவாதம். பொதுமக்களின் பார்வை. இந்த விவகாரத்தில் மாணவர்களின் பாதுகாப்பும் பெற்றோர்களின் நிலையும் மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது. ஒருபுறம் பள்ளி வாகனங்களில் ஜிபிஎஸ் வசதி இருப்பது மாணவர்களின் பாதுகாப்பிற்கு நல்லது என்றாலும் அதன் பெயரில் ஊழல் நடப்பதாக கூறப்படும் புகார்கள் அதிர்ச்சி ஏற்படுத்துகின்றன. பள்ளி நிர்வாகங்கள் வாகனங்களை இயக்கப் போவதில்லை என்று போராட்டத்தில் இறங்கினால் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் போது லட்சக்கணக்கான பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாவார்கள். புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு
ஆர்டிஓ அலுவலகங்களில் நடக்கும் ஆய்வுகளை முறைப்படுத்த வேண்டும் என்பதும், ஜிபிஎஸ் கருவிகளை குறைந்த விலையில் தரமாக அரசு மூலமாகவே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படுமா அல்லது இந்த வாகனங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் தேதிகள் மாற்றியமைக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல முக்கிய மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நமது ஜாய்ஸ் டிவி சேனலோடு இணைந்திருங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.